Hello friends, I welcome you all to our channel Adapt for Sound Tamil. இன்னைக்கு என்ன டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினா பசில்ஸ் தான் பார்க்க போறோம். SBPO preliminary examக்கு இம்பார்ட்டன்ட் பசில்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம் லாஸ்ட் 2 கிளாसेसா. சோ இந்த கிளாஸும் அத பார்க்க போறோம். இன்னைக்கான ஆஃபர் என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு என்ன ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படினா ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ். சோ நீங்க எது வேணாலும் பை பண்ணிக்கலாம் லைக் டெஸ்ட் சீரிஸ், வீடியோ கோர்சஸ், e-books, மகா பேக்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் பை பண்ணிக்கலாம். எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னா 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ பை பண்ணதுக்கு எங்கே விசிட் பண்ணலாம் அப்படின்னா ada247.com இந்த வெப்சைட் போய்ட்டு நீங்கள் விசிட் பண்ணலாம். அப்படி பை பண்ணும்போது சக்ஸஸ் அப்படின்ற கூப்பன் கோட் வந்து என்டர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் ada247 அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கிளியரா? உங்களுக்கு ஏதாவது கோர்சஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏதாவது கவுன்சிலிங் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நம்பருக்கு சரியா 0114118326 இந்த நம்பருக்கு வந்து ஜஸ்ட் மிஸ்ட் கால் கொடுங்க. ஸோ அவங்க வந்து கால் பேக் பண்ணி உங்களோட நீடை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. ஓகே, இதை தாண்டி வேறு என்ன லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா நம்ம தமிழ் மக்களுக்காக SSCGL கம்ப்ளீட் லைவ் ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கான கிளாஸஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா May 12 ரெகுலராக கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கிளியரா? இதுக்கான வேலிடிட்டி எவ்வளோ நாள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12 months வேலிடிட்டி, 1 year வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. ரெக்கார்டட் வீடியோஸ் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கலாம், இல்லை லைவ் கிளாஸ் வந்து அட்டன் பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஏதாவது ஏற்படலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த ரெக்கார்டட் வீடியோஸ் வாட்ச் பண்ணுறதுக்கு தான் எவ்வளோ டைம் பீரியட் அப்படின்னா 1 year டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. கிளியர்? ஸோ இது கிளாஸஸ் வந்து எவ்வளோ நாள் ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தா 70 days வந்து தொடர்ந்து ரன் ஆகும். ஒரு நாளைக்கு 4 hours. அப்போ 7 into 4 280 hours வந்து கிளாஸஸ் வந்து ரெகுலராக ரன் ஆகும். கிளியரா? ஸோ இதுக்கான ஸ்டடி பிளான் வந்து நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க, அதாவது இந்தியாவுடைய மினி IAS எக்ஸாம்னு சொல்லக்கூடிய இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் எந்த வெப்சைட் விசிட் பண்ணோம் அப்படின்னா ada247.com இந்த வெப்சைட் போய்டுங்க. இந்த வெப்சைட் போய்ட்டு Y207 இந்த கோடை என்டர் பண்ணிட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1499 கொடுத்துருக்காங்க இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸு. இந்த கோட் என்டர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 1049 rupeesக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். கிளியர்? ஸோ இதை தாண்டி வேறு என்ன கோர்சஸ் எல்லாம் இருக்குது நம்ம தமிழ் மக்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது TNPSC Group 4 அதுக்கான ப்ரீ அண்ட் மெயின்ஸ் கிளியராக ரெண்டுமே கவர் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கான கிளாஸஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா May 26 கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். கிளியர்? இந்த பேட்ச்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் TNPSC Group 2 2A இதுதான் ஃபஸ்ட் வரப்போகுது இல்லையா? 3000+ வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேட்ச்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான கிளாஸஸும் சேம் டே தான் ஸ்டார்ட் ஆகுது. May 26 தான் ஸ்டார்ட் ஆகுது. கிளியர்? ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேம் வெப்சைட் விசிட் பண்ணுங்கள் ada247.com அந்த வெப்சைட் போய்ட்டு Y207 இதில் எந்த கோர்ஸ் நீங்கள் பை பண்ணுறதா இருந்தாலும் இந்த Y207 அப்படிங்கிற என்னோடய ஃபேக்கல்ட்டி கோட் யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட்டாக என்ன மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் இருக்கோ அது உங்களுக்கு கிடைக்கும். கிளியர்? ஸோ அது தாண்டி வேறு என்ன, அதாவது தமிழ் லாங்குவேஜை தாண்டி வேறு என்ன கோர்சஸ் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கான கோர்ஸ் வந்து உதிஷா மேம் வந்து எடுப்பாங்க. அவங்களுடைய கோர்ஸ் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது இப்போதைக்கு. அதை தாண்டி பேங்கிங் அவேர்னஸ் பேட்ச் கிளியராக கௌதம் சார் வந்து டீச் பண்ணுவார். ஸோ அவங்களோட பேட்சும் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இந்த பேட்சிலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேங்கிங் அவேர்னஸ் பேட்ச் உங்களோட கம்யூனிகேஷன் நாலேஜ் வந்து டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் பேங்கராக இருக்கேன், எனக்கு நிறைய இன்க்ரிமெண்ட்ஸ் வேணும், ப்ரொமோஷன் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த JAIIB அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளியர்? ஸோ பிரவீன் சார் வந்து இது ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. கிளியர்? ஓகே கைஸ், இப்போது கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இது பசில் தான் கொடுத்துருக்காங்க. என்ன பசில் அப்படின்னு பார்த்தா 8 persons PQRS UV W and X are sitting in a square table. இந்த பசில் எதை பேஸ் பண்ணி வந்திருக்குன்னா ஸ்கொயர் டேபிள் பேஸ் பண்ணி வந்திருக்கு. பட் நாட் நெசசரிலி இன் த சேம் ஆர்டர். 4 of them sitting in corners and all are facing inside. கிளியரா? ஸோ இப்போ முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கொயர் பாக்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இந்த பேஜில் ஸ்கொயர் பாக்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். கிளியர்? ஸ்கொயர் பாக்ஸ் வந்து ட்ரா பண்ணிட்டோம். இதில் கார்னர் இருக்கக்கூடிய பீப்பிள் எல்லாருமே ஃபேஸிங் இன்சைட்னு சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன பண்ணலாம், கார்னர் பீப்பிள் எல்லாம் ஃபேஸிங் இன்சைட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. கார்னரில் இருக்கக்கூடிய பீப்பிள் ஃபேஸிங் இன்சைட். அப்போ மிடில் இருக்கக்கூடிய பீப்பிள் எல்லாம் ஃபேஸிங் அவுட் சைட். மிடில் இருக்கக்கூடிய பீப்பிள் ஃபேஸிங் அவுட் சைட். கிளியர்? ஸோ அடுத்தது என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். P sits third right of Wன்னு சொல்லிட்டாங்க.
பி சிட்ஸ் தேர்ட் ரைட் ஆஃப் டபிள்யூ. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்டு, யாராவது ஒருத்தருடைய ஃபேஸிங் டைரக்ஷன் வந்து நமக்கு தேவை. சரியா, அது தெரிஞ்சிட்டா போதும். அதை மையமாக வச்சுக்கிட்டு ரிமைனிங் பர்சன்ஸ் எல்லாரையும் எந்தெந்த இடத்துல வருவாங்க அப்படிங்கிறத நம்ம அரேஞ்ச் பண்ணிட முடியும். கிளியர்? ஸோ இப்போது இங்கே யாராவது ஒருத்தருக்கு ஃபேஸிங் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். P sits third to right of W. Two persons sit between X and V, who is an immediate neighbor of W. Q sits immediate right of W. அடுத்தது என்ன சொல்கிறேன்னா, R is neither an immediate neighbor of X nor of V. U is immediate left of R. U faces outside. இப்போ இதான் கொடுத்துருக்காங்க. U வந்து அவுட் சைடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிளியர்? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம முதல்ல வந்து யூலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். கிளியர்? U வந்து அவுட் சைடுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் இந்த இடத்துல U எடுத்துக்கிறேன். U faces அவுட் சைடுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ U பேஸ் பண்ணி வேறு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு பாருங்கள். U sits immediate left of Rன்னு சொல்லிட்டாங்க. R உடைய இமிடியேட் லெஃப்ட்டில் தான் U இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த ஸ்டேட்மெண்ட். கிளியராக? U sits immediate left of R. ஸோ R உடைய இமிடியேட் லெஃப்ட், அப்போது R வந்து இந்த இடத்துல இருக்கணும். R உடைய இமிடியேட் லெஃப்ட், R வந்து இன்சைடு இல்லையா? R உடைய இமிடியேட் லெஃப்ட்னா இந்த இடத்துல தான் R வரணும். R உடைய இமிடியேட் லெஃப்ட்டில் U. கிளியராக? ஸோ இப்போ இது ப்ளேஸ் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பாருங்கள். R is neither an immediate neighbor of X nor of V. R வந்து Xக்கும் Vக்கும் பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. R வந்து இந்த இடத்துல Xும் வரக்கூடாது, Vயும் வரக்கூடாது. இந்த ரெண்டு பேரும் இந்த இடத்துல வரக்கூடாது. கிளியராக? Xக்கு பக்கத்துலேயும் R கிடையாது, Vக்கு பக்கத்துலேயும் R கிடையாது. அப்போ X அண்ட் V வேறு ஏதாவது இடத்துல தான் வரணும். கிளியர்? ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். Two persons sit between X and V, who is an immediate neighbor of W. இந்த ஊன்றது யாருன்னா V. V வந்து யாருக்கு இமிடியேட் நெய்பராக இருக்கணும்? Wக்கு இமிடியேட் நெய்பராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கிளியரா? ஸோ W உடைய இமிடியேட் நெய்பர் V, Vக்கும் Xக்கு இடையே ரெண்டு பேர். கிளியரா? ஸோ இப்போ எந்த இடத்துல X எடுக்கலாம், எந்த இடத்துல W எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணோம். கிளியர்? ஸோ இப்போது எந்த இடத்துல நான் வந்து X எடுக்கலாம் அண்டு V எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல X அண்ட் V வராது இல்லையா? அப்போது Xக்கும் Vக்கும் நடுவில் ரெண்டு பேர். கிளியர்? Xக்கும் Vக்கும் நடுவில் ரெண்டு பேர். அப்போ இந்த இடத்துல X அண்ட் V வராது. அப்படின்னா எந்த இடத்துல X அண்ட் V வராது? இந்த இடத்துல X அண்ட் V எனியாக வராது. ஏன்னா Xக்கும் Vக்கும் நடுவில் தான் ரெண்டு பேர். அப்போ இந்த இடத்துல XV கிடையாது, இந்த இடத்துல XV கிடையாது. அப்போ இந்த பக்கமாக ரெண்டு பொசிஷன் இருக்கா? அப்போ இந்த இடத்துல என்ன வரக்கூடாது? XV இந்த இடத்துல வரலாம், இந்த இடத்துல வரலாம், பட் இந்த இடத்துல வரக்கூடாது. கிளியரா? ஸோ இந்த இடத்துல வரக்கூடாது, பட் இந்த இடத்துல வரலாம் XV. அப்போது இந்த இடத்துல வேறு என்ன எடுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துல W எடுக்கலாம். இந்த இடத்துல W எடுத்தால் இந்த இடத்துல W உடைய இமிடியேட் நெய்பர் பாருங்கள். என்ன சொல்லிக்கலாம்? W, the immediate neighbor of W வந்து யார் அப்படின்னா V. கிளியராக? இமிடியேட் நெய்பர் ஆஃப் W வந்து யாருன்னா V. அப்போ இந்த இடத்துல W எடுக்கிறேன். W உடைய இமிடியேட் நெய்பர் V அப்படின்னா நான் இந்த இடத்துல V எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல V எடுக்கிறது மூலமாக Vக்கும் Xக்கும் நடுவில் ரெண்டு பேர். அப்போ X எந்த இடத்துல வரணும்னா இந்த இடத்துல X வரணும். கிளியராக? இந்த இடத்துல X வரணும். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிக்கான்னு பாருங்கள். P sits third to right of W. P sits third to right of W. அப்போது P எந்த இடத்துல வரணும்னு பாருங்கள். P உடைய தேர்ட் ரைட்டில் W வரணும். அப்போ இந்த இடத்துல P வரணும், இந்த கார்னரில். ஸோ P உடைய ஃபஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட். P உடைய தேர்ட் ரைட்டில் W வரணும். கிளியரா? ஸோ அப்போ இந்த இடம் காலியாக இருக்குது, இந்த இடம் காலியாக இருக்குது, ரெண்டு பொசிஷன் வந்து காலியாக இருக்குது. ஸோ இப்போ வேறு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு பாருங்கள். Q sits immediate right of Wன்னு சொல்லிட்டாங்க. W உடைய இமிடியேட் ரைட் வந்து Qன்னு சொல்லிட்டாங்க. கிளியரா? ஸோ அப்போ W உடைய இமிடியேட் ரைட் இந்த இடத்துல V வராது இல்லையா? இந்த இடத்துல தான் Q வரணும். W உடைய இமிடியேட் ரைட்னா இந்த பொசிஷன் தான். W உடைய இமிடியேட் ரைட் என்ன? Q. கிளியர்? ஸோ இப்போ இந்த இடத்துல Q ப்ளேஸ் பண்ணிட்டோம். இன்னும் ஒரே ஒரு லெட்டர் மட்டும் மிஸ் ஆகுது. என்ன அப்படின்னு பாருங்கள். என்ன லெட்டர் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு பாருங்கள். லாஸ்ட்டாக என்ன லெட்டர் மிஸ் ஆகுதுன்னா S அப்படிங்கிற லெட்டர் தான் மிஸ் ஆகுது. கிளியரா? ஸோ இவ்வளோ தான் அரேஞ்ச்மெண்ட். இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஆல்எல்ஸ் வேறு எப்படி சால்வ் பண்ணலாம், இன்னொரு வகையிலையும் நம்ம சால்வ் பண்ணலாம். கிளியரா? முதல்ல என்ன பண்ணலாம்னா ரெண்டு பாசிபிலிட்டி டயக்ராம் எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னே எடுத்தது நான் ஒரே ஒரு டயக்ராம் எடுத்தேன். இப்போ ரெண்டு பாசிபிலிட்டி டயக்ராம் எடுத்து சொல்லித்தரேன். ஸோ இந்த லைன்ஸ் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. ரெண்டு டயக்ராம் வச்சுக்கிட்டும் நம்ம சால்வ் பண்ண முடியும். கிளியரா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆரம்பத்துலேயே போய்க்கலாம். இந்த ரெண்டு டயக்ராம் வச்சுக்கிட்டு P sits third to right of Wன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன்? P வந்து இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். சரியா? இந்த இடத்துல P எடுத்துக்கிறேன். P sits third to right of Wன்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல P வந்து கார்னர் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்? இந்த இடத்துல P வந்து மிடில் அப்படின்னு எடுத்துக்கிறேன். கிளியரா? P உடைய தேர்ட் ரைட், P உடைய தேர்ட் ரைட். ஏன் அப்படின்னா ஒரு டயக்ராமில் P வந்து கார்னர் இருக்கிற மாதிரியும் இன்னொரு டயக்ராமில் P வந்து மிடில் இருக்கிற மாதிரியும் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன சொல்கிறேன்? P sits third to right of W. ஸோ ஃபஸ்ட்டு வந்து P எடுக்கக்கூடாது இல்லையா? எது எடுக்கணும்? W தான் எடுக்கணும். ஆஸ் பர் திஸ் W உடைய தேர்ட் ரைட்டில் P, W உடைய தேர்ட் ரைட்டில் Pன்னு சொல்லிக்காங்க. அப்போது
பி முதல்ல எடுக்கக்கூடாது, எது எடுக்கணும், டபிள்யூ தான் எடுக்கணும். கிளியர்? ஸோ அப்போ இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ டபிள்யூ வந்து மார்க் பண்ணிக்கிறேன். டபிள்யூ வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். டபிள்யூ இந்த கார்னர் இருக்கிற மாதிரியும் டபிள்யூ இந்த மிடில் இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். கிளியரா? இந்த டபிள்யூடைய தேர்ட் ரைட்டில் யார் வரணும்னா பி. 1 2 3. அப்போ இந்த இடத்துல பி வரணும் ஆஸ் பர் திஸ் டயக்ராம். இந்த டயக்ராம் படி பார்க்கும்போது டபிள்யூடைய தேர்ட் ரைட்டில் பி வரணும். 1 2 3 இந்த இடத்துல பி வரணும். கிளியரா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டபிள்யூஸ் தேர்ட் ரைட் பி. டபிள்யூடைய தேர்ட் ரைட்டில் பி அது மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா டபிள்யூ பேஸ் பண்ணி வேறு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு பாருங்கள். டபிள்யூடைய இமிடியேட் நெய்பர் யாருன்னா வி அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கியூ செட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் டபிள்யூ. டபிள்யூக்கு இமிடியேட் ரைட்டில் கியூ. அப்போ டபிள்யூடைய இமிடியேட் ரைட்டுனா இந்த போர்ஷன், இந்த இடத்துல கியூ. கிளியரா? மிடில் போர்ஷன் எப்பவுமே அவுட் சைடு தானே, கார்னர்ஸ் எல்லாம் இன்சைடு, அதை மார்க் பண்ணியிருக்கேன் முதல்ல. மிடில் எல்லாமே அவுட் சைட், கார்னர்ஸ் எல்லாம் மிடில், கார்னர்ஸ் எல்லாம் இன்சைட். மிடில் இன்சைட், மிடில் வந்து அவுட் சைட், கார்னர்ஸ் வந்து இன்சைட். கிளியரா? முதல்ல வந்து இந்த டைரக்ஷன் வந்து மார்க் பண்ணிடுங்க. டபிள்யூடைய இமிடியேட் ரைட்டில் கியூ. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் இருக்குது. என்ன பாயிண்ட் அப்படின்னா டபிள்யூக்கு இமிடியேட் நெய்பர் யார் அப்படின்னா வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டபிள்யூடைய இன்னுடைய செகண்ட் இமிடியேட் நெய்பர் யாராக இருக்கணும், ஒரு இமிடியேட் நெய்பர் வந்து கியூன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ செகண்ட் இமிடியேட் நெய்பர் யார், வி. அப்போ இந்த இடத்துல வி வரணும். இந்த இடத்துல டபிள்யூ இருக்கு இல்லையா, டபிள்யூடைய இமிடியேட் ரைட்டு கியூ அப்படின்னு ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி டபிள்யூடைய இமிடியேட் நெய்பர் வந்து யாருன்னா வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியரா? ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன சொல்கிறான்னு பாருங்கள். 2 persons sit between x and v ன்னு சொல்லிட்டாங்க. இங்கே v இருக்கு இல்லையா, விக்கும் எக்ஸுக்கிடையே 2 பேர். அப்போ 1 2 இந்த இடத்துல எக்ஸ் வரலாம், 1 2 இந்த இடத்துல எக்ஸ் வரலாம். இப்போ எக்ஸ் வந்து இந்த இடத்துல வருமா அல்லது இந்த இடத்துல வருமா, அதுதான் டவுட்டு. ஸோ இந்த இடத்துல v எடுத்துக்கிட்டால் 1 2 எக்ஸ் இந்த இடத்துல வரணும், அப்படி இல்லைனா 1 2 எக்ஸ் இந்த இடத்துல வரணும். சரியா? p உடைய லெஃப்டா ரைட்டா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் இப்போ. கிளியரா? ஸோ அடுத்தது என்ன சொல்கிறான்னு பாருங்கள். r is an immediate neighbor of x nor of v. அதாவது ஆர் வந்து இமிடியேட் நெய்பர் கிடையாது. யாருக்கிடையே இமிடியேட் நெய்பர் கிடையாது அப்படின்னா எக்ஸுக்கும் ஆருடைய இமிடியேட் நெய்பர் எக்ஸும் கிடையாது, வியும் கிடையாதுன்னு எடுத்துக்கணும். ஆருடைய இமிடியேட் நெய்பர் எக்ஸும் கிடையாது, வியும் கிடையாது. ஆர் வந்து எக்ஸுக்கும் விக்கும் பக்கத்தில் வரக்கூடாது. ஆர் வந்து எக்ஸுக்கும் விக்கும் பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல ஆர் வரக்கூடாது. கிளியரா? அப்போ வேறு எங்கே ஆர் வருதுன்னு பாருங்கள். ஆர் வந்து இன்னும் மார்க் பண்ணலையா நம்ம, ஆர் வந்து மார்க் பண்ணல. ஆர் வந்து விக்கு இமிடியேட் நெய்பர் கிடையாது, இந்த இடத்துல ஆர் வரக்கூடாது. ஆர் வந்து எக்ஸுக்கும் விக்கும் இமிடியேட் நெய்பர் கிடையாது. இப்போ எக்ஸோடைய பொசிஷன் கன்ஃபார்ம் ஆகலை இன்னும். சரியா? அதனால் ஃபர்தராக நம்ம மூவ் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது என்ன சொல்கிறான்னு பாருங்கள். யூ செட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஆர். ஆருடைய இமிடியேட் லெஃப்ட்டில் யூன்னு சொல்லிட்டாங்க. ஆருடைய இமிடியேட் லெஃப்ட்டில் யூன்னு சொல்லிட்டாங்க. யூ ஃபேஸஸ் அவுட் சைடுன்னு சொல்லிட்டாங்க. யூ வந்து அவுட் சைடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ யூ வந்து அவுட் சைடு அப்படின்னா யூ வந்து எந்த இடத்துல தான் வரணும், இந்த இடத்துல தான் யூ வரணும். இதை பொறுத்த வரைக்கும் யூ வந்து இந்த இடத்துல தான் வரணும். யூ வந்து யாருக்கு இமிடியேட் லெஃப்ட்னா ஆருக்கு இமிடியேட் லெஃப்ட்னு சொல்லிட்டாங்க. யூ வந்து ஆருடைய இமிடியேட் லெஃப்ட். அப்போ ஆர் வந்து இந்த இடத்துல யூ எடுத்தாகணும் கட்டாயம். இந்த டயக்ராம் படி பார்த்தா யூ வந்து இந்த இடத்துல தான் வந்தாகணும், வேறு ஆப்ஷனே இல்லை நமக்கு. அப்போது யூ இந்த இடத்துல வருதுன்னா ஆர் வந்து இந்த இடத்துல தானே வந்தாகணும். பட் ஆர் இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. விக்கு இமிடியேட் நெய்பராக இருக்கக்கூடாது. அப்போ இந்த டயக்ராம் தப்பு, ஃபஸ்ட்டு டயக்ராம் தப்பு. கிளியரா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ஆர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூ வந்து அவுட் சைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ ஃபேஸஸ் அவுட் சைடு. யூ ஃபேஸஸ் அவுட் சைடு அப்படின்னா இந்த இடத்துல யூ எடுத்துக்கலாம், இந்த இடத்துல யூ எடுத்துக்கலாம். இந்த இடத்துல யூ எடுத்துக்கிட்டா அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். யூ செட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஆர். ஆருடைய இமிடியேட் லெஃப்ட்டில் யூன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது யூ இந்த இடத்துல எடுத்தால் ஆர் இந்த இடத்துல இருந்திருக்கணும், ஆருடைய இமிடியேட் லெஃப்ட். கிளியரா? அப்போ இந்த இடத்துல யூ வரக்கூடாது, இந்த இடத்துல தான் யூ வரணும். இந்த இடத்துல யூ எடுத்தால் ஆருடைய இமிடியேட் லெஃப்ட்டில் யார் வரணும் அப்படின்னா ஆருடைய இமிடியேட் லெஃப்ட்டில் யார் வரணும், யூ வரணும். கிளியரா? அப்போ ஆர் வந்து எந்த இடத்துல வரணும், இந்த இடத்துலையும் யூ வராது. ஏன்னா யூ வந்து எனியா அவுட் சைடு தான். அப்போ இந்த இடத்துலையும் யூ வரக்கூடாது. அப்போ எந்த இடத்துல யூ வரணும், இந்த இடத்துல வரணும். கிளியரா? யூ வந்து எந்த இடத்துல வரணும், இங்கே தான் யூ வரணும். இந்த இடத்துல யூ எடுத்தால் தான் இந்த இடத்துல ஆர் ப்ளேஸ் பண்ண முடியும். கிளியரா? ஆருடைய இமிடியேட் லெஃப்ட்டில் யூ அப்படின்னு கொண்டு வர முடியும். கிளியரா? ஆர் இந்த இடத்துல கொண்டு வந்துட்டோம். ஆர் வந்து எந்தெந்த நபருக்கு இமிடியேட் நெய்பர் கிடையாது அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிற பர்சனுக்கு இமிடியேட் நெய்பர் கிடையாது, வி அப்படிங்கிற பர்சனுக்கு இமிடியேட் நெய்பர் கிடையாது, விக்கும் இமிடியேட் நெய்பர் கிடையாது, எக்ஸுக்கும் இமிடியேட் நெய்பர் கிடையாது. இட் மீன்ஸ் எக்ஸ் இந்த இடத்துல வரவே கூடாது. அப்போ எக்ஸ் எந்த இடத்துல தான் வரணும்னா இந்த இடத்துல தான் எக்ஸ் வரணும். எக்ஸ் வந்து கியூக்கும் பிக்கும் நடுவில் தான் எக்ஸ் வரணும். ஏன்னா ஆருக்கு பக்கத்தில் எக்ஸ் வரக்கூடாது. கிளியரா? ஸோ அதனால் இங்கே லாஸ்ட்டு ஒரு லெட்டர் மட்டும் மிஸ் ஆகுது. என்னென்னு பார்த்தா எஸ். கிளியரா? ஸோ இவ்வளோ தான். இதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான்னு பாருங்கள். ஹூ அமாங் த ஃபாலோவிங் பர்சன் சிட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் எக்ஸ். எக்ஸோட இமிடியேட் ரைட்டில் யார் இருக்காங்க, பி. ஸோ ஃபஸ்ட் கொஷனுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. செகண்ட் கொஷின்,
who among the following persons sits opposite to u? யூக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. யூக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்கான்னு பாருங்கள். யூடைய ஆப்போசிட்டில் யார் இருக்கானா எக்ஸ். எக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் கொடுத்துருக்கானா இல்லை கொடுக்கல, அதனால் none of this போய்க்கோங்க. தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாருங்கள். how many persons are sitting between q and r? க்யூக்கும் ஆருக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்கான்னு பாருங்கள். க்யூக்கும் ஆருக்கும் நடுவில் எத்தனை பேர்னா 3 பேர். எந்த சைடு வேணாலும் கவுண்ட் பண்ணிக்கலாம், 3 பேர் வராங்க. கிளியராக க்யூக்கும் ஆருக்கும் நடுவில் 3 பேர் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டியில் வந்து 3ன்னு கொடுத்துருக்கான், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 4. who among the following person faces to the one who sits second right of q? அதாவது க்யூடைய செகண்ட் ரைட்டில் யாரோ ஒருத்தர் இருக்காங்க, அந்த பர்சனை யார் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொஸ்டின். அப்போ இந்த இடத்துல யார் வருவாங்க? க்யூடைய செகண்ட் ரைட்டில் சம்மொன், அந்த பர்சனை யார் ஃபேஸ் பண்ணுறாங்க? க்யூ எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. க்யூடைய செகண்ட் ரைட்டில் யார்? வி. வியை யார் ஃபேஸ் பண்ணுறா? பி. அப்போ ஆன்சர் என்னென்னா பி தான். ஆன்சர் என்ன? பி. ஸோ பி அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கானோ ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்கான், அதுதான் உங்களோட ஆன்சர். ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5ல் பாருங்கள். 4 of the following 5 are alike. இது வந்து என்ன அப்படின்னா ஆட் ஒன் அவுட் கொஸ்டின். எது வித்தியாசமாக இருக்கோ அது ஆன்சர். ஸோ இதில் வந்து டேரக்ஷன் பேஸ் பண்ணி தான் எப்படியும் ஆட் ஒன் அவுட் கொஸ்டின் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இன்சைட் அவுட் சைடு அப்படிங்கிற கான்செப்ட் வந்துருக்கு இல்லையா, அதனால் டேரக்ஷன் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ பி வந்து இன்சைட் அவுட் சைடு அப்படின்னு பாருங்கள். பி வந்து இன்சைட் அவுட் சைடு ஆனால் பி வந்து இன்சைட். கிளியராக பி ஃபேஸிங் இன்சைட். க்யூ வந்து இன்சைடு அவுட் சைடு அப்படின்னு பார்த்தா க்யூவும் இன்சைட் தான். ஆர் வந்து இன்னா அவுட் அப்படின்னு பார்த்தா ஆரும் இன் தான். கிளியரா? ஸோ எஸ் வந்து இன்சைடு அவுட் சைடு அப்படின்னு பார்த்தா எஸ் வந்து அவுட் சைடு. வி வந்து இன்னா அவுட்டா அப்படின்னு பாருங்கள், வி வந்து இன்சைட். இப்போ யார் மட்டும் அவுட் சைட்? எஸ் தானே. அப்போ அதுதான் வித்தியாசமாக இருக்குது. மற்ற எல்லாரும் வந்து ஃபேஸிங் சென்டர், எஸ் மட்டும் ஃபேஸிங் அவுட் சைடு. அப்போ எது ஆட் ஒன் அவுட் அப்படின்னா எஸ்ங்கிறது ஆட் ஒன் அவுட், அதை நீங்கள் டேக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பாருங்கள். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் பர்சல். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். 10 persons கொடுத்துட்டாங்க. ஏபிசி எல்எம்என் WXYZ are sitting in a circular table but not necessarily in the same order. Some of them facing inside, some of them facing outside. அதாவது சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டு 10 பேர் இருக்கணும். கிளியராக? அப்போ 10 பார்ட்டை நீங்கள் இதை ஸ்ப்ளிட் பண்ணணும், 10 பார்ட்டை இதை வந்து கட் பண்ணணும். 6 பேர் ஆச்சா? இன்னும் ஒரு 4 பார்ட்டை வேணும் இல்லையா? 10 பேர் வந்துச்சு பாருங்கள். 4 6 4 10 கரெக்டாக இருக்குது. ஸோ இன்னொரு டயக்ராம் கூட வரைஞ்சிக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி தேவைப்படும். ஓகே ரைட். immediate neighbors of A faces opposite direction with respect to A. ஸோ என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஏவுடைய இமிடியட் நெய்பர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. ஏ என்ன டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து ஏவுடைய இமிடியட் நெய்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியரா? அப்போ ஏ வந்து ஒரு வேளை இன்சைட் அப்படின்னா ஏவுடைய இமிடியட் நெய்பர்ஸ் 2 பேருமே அவுட் சைடு அப்படின்னு அர்த்தம். கிளியரா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? முதல்ல ஏ எடுத்துக்கலாமா? இந்த இடத்துல ஏ எடுத்துக்கிறேன் நான். கிளியரா? ஸோ இங்கே ஏ வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஏ வந்து இன்சைட் அப்படின்னு நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன் இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் ஏ வந்து அவுட் சைடு அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஏ இன்சைட் அப்படின்னா அவருடைய ஏவுடைய இமிடியட் நெய்பர்ஸ் வந்து ஏ இன் அப்படின்னா ஏவுடைய நெய்பர்ஸ் வந்து அவுட் சைட். ஏ அவுட் அப்படின்னா ஏவுடைய நெய்பர்ஸ் வந்து இன்சைட். லாஜிக் புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் பாசிபிலிட்டி வந்து ப்ரொசீட் பண்ணணும். ஸோ அடுத்தது என்ன சொல்கிறான்னு பாருங்கள். 3 persons ஆர் சிட்டிங் பிட்வீன் எக்ஸ் அண்ட் செட். இப்போதைக்கு எக்ஸ் அண்ட் செட் நம்ம எடுக்க முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏ செட் செகண்ட் டு ரைட் ஆஃப் என். ஏ வந்து என்னுடைய செகண்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏ வந்து என்னுடைய செகண்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி என் அப்படிங்கிற நபர் இமிடியட் நெய்பர் ஆஃப் டபிள்யூன்னு சொல்லிட்டாங்க. என் அப்படிங்கிற நபர் வந்து யாருடைய இமிடியட் நெய்பர் அப்படின்னு பாருங்கள், டபிள்யூ உடைய இமிடியட் நெய்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது இப்போ என் எடுக்கணும், டபிள்யூ எடுக்கணும், ஏ வந்து ஆல்ரெடி ப்ளேஸ் பண்ணிட்டோம். கிளியரா? ஸோ ஏ வந்து செகண்ட் ரைட் ஆஃப் என், என்னுடைய செகண்ட் ரைட். அப்போ என் எங்கே இருக்கணும்? ஒரு வேளை என் வந்து இன்சைட் அப்படின்னு வைங்க. என் வந்து இன்சைட் அப்படின்னா என் வந்து இந்த இடத்துல இருக்கணும். கிளியராக? இந்த இடத்துல என் இருக்கணும். என் வந்து இன்சைட் அப்படின்னா என் வந்து இந்த இடத்துல வரணும். ஒருவேளை என் அவுட் சைடு அப்படின்னா இந்த இடத்துல என் இருக்கணும். கிளியரா? ஸோ ஓகே, நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ரெப்ளிகா அப்படியே நான் எடுத்துக்கிறேன். இந்த டயக்ராமுடைய ரெப்ளிகா நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இது அவுட் சைடு அப்படின்னாலும் வேண்டாம், ஏ வந்து இன்சைட்னு வச்சுக்கலாம். இதுவும் அவுட் சைட், இதுவும் அவுட் சைட். கிளியரா? ஏன் அப்படின்னா என் வந்து 2 பாசிபிலிட்டி வருது இல்லையா? முதல்ல இந்த பாசிபிலிட்டி நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். இந்த ஏ இன்சைட் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டே 2 பாசிபிலிட்டி வருது. கிளியரா? ஸோ அதை முதல்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏ வந்து இன்சைட், ஏவுடைய நெய்பர்ஸ் வந்து அவுட் சைடு. இந்த இடத்துல ஏ இன்சைட், ஏவுடைய நெய்பர்ஸ் அவுட் சைடு. இப்போ இந்த ஃபஸ்ட் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் என் வந்து இன்சைட், செகண்ட் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் என் வந்து அவுட் சைடு. அப்போ என் வந்து இந்த இடத்துல தான் இருக்கணும். என்னுடைய செகண்ட் ரைட்டில் ஏ.
ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என் அப்படிங்கிற பர்சன் வந்து யாருடைய இமிடியட் நெய்பர் அப்படின்னா டபிள்யூடைய இமிடியட் நெய்பர். அப்போ டபிள்யூ எந்த இடத்துல வருவாங்கன்னு தெரியல, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ என் வந்து டபிள்யூடைய இமிடியட் நெய்பர். அடுத்த பாயிண்ட்டு பி சிட் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் ஜெட். ஜெட்டுடைய செகண்ட் லெஃப்டில் பி. ஹூ இஸ் நாட் இமிடியட் நெய்பர் ஆஃப் ஏ அண்டு சி. அப்போ ஜெட் வந்து ஏக்கு பக்கத்தில் வரக்கூடாது, ஏக்கு பக்கத்தில் ஜெட் வரக்கூடாது. அதே மாதிரி சிக்கு பக்கத்துலேயும் ஜெட் வரக்கூடாது. இமிடியட் நெய்பர்ஸ் ஆஃப் சி faces same direction with respect to C. Immediate neighbors of C faces same direction with respect to C. இப்போ C வந்து இன்சைட் அப்படின்னா C உடைய இமிடியட் நெய்பரும் இன்சைட் தான். ஒருவேளை C அவுட் சைட் அப்படின்னா C உடைய இமிடியட் நெய்பரும் அவுட் சைட் தான். கிளியராக அதுதான் மீனிங் அதுக்கு. L sits opposite to N. N உடைய ஆப்போசிட்டில் யார் வரணும்னா L. ஸோ முதல்ல இப்போ L பிளேஸ் பண்ணிடலாம். இங்கே என்ன இருக்காங்க இல்லையா, என்னுடைய ஆப்போசிட்டில் எல். இங்கே என்ன இருக்காங்க இல்லையா, எல்லுடைய ஆப்போசிட்டில் யார், என். கிளியரா? அடுத்தது என்ன பாயிண்ட் சொல்கிறான்னு பாருங்கள். சி சிட்ஸ் தேர்ட் லெஃப்ட் ஆஃப் ஏ. ஏவுடைய தேர்ட் லெஃப்டில் யார் வரணும், சி. ஏவுடைய தேர்ட் லெஃப்ட் இந்த பாயிண்ட்டே எடுத்துக்கலாம். முதல்ல இப்போது சியை ப்ளேஸ் பண்ணிடலாம். ஏ எங்கே இருக்காங்க, ஏ வந்து இன்சைட் அப்படின்னா ஃபஸ்ட் லெஃப்ட்டு செகண்ட் லெஃப்ட்டு தேர்ட் லெஃப்ட். இந்த இடத்துல யார் வரணும்னா சி வரணும். கிளியரா? சி என்ன டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணாலும் அதே தான் சியுடைய நெய்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. கிளியரா? சி என்ன டைரக்ஷனோ, சி என்ன டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணாலும் அதே தான் சியுடைய நெய்பர்ஸும். இப்போ சியுடைய நெய்பர் இன்சைட் அப்படின்னா சியும் இன்சைட் தானே. சி இன்சைட் மீன்ஸ் சியுடைய நெய்பர்ஸும் இன்சைட். அப்போ சியுடைய நெய்பர்ஸ் இன்சைட் அப்படின்னா சியும் இன்சைட் தான். இப்போ சியுடைய ஒன் ஆஃப் த நெய்பர் யாருன்னா என். என் இன்சைட் அப்படின்னா சியுடைய அனதர் நெய்பரும் இன்சைட் தான், சியும் இன்சைட் தான். கிளியரா? இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் ஏவுடைய தேர்ட் லெஃப்ட், ஏவுடைய தேர்ட் லெஃப்ட் 1 2 3. ஏவுடைய தேர்ட் லெஃப்டில் யார் வரணும், சியில் வரணும். ஏவுடைய தேர்ட் லெஃப்டில் யார் வரணும், சி வரணும். கிளியரா? ஸோ அப்போது ஏவுடைய தேர்ட் லெஃப்ட் சி அப்படின்னா இந்த இடத்துல 1 2 3 ஆல்ரெடி எல் இருக்காங்க. எல் இருக்கக்கூடிய அதே இடத்துல சி ப்ளேஸ் பண்ண முடியுமானா முடியாது. அதனால் இந்த அரேஞ்ச்மெண்ட் தப்பு. சரியா? ஸோ திஸ் அரேஞ்ச்மெண்ட் இஸ் ராங். கட் பண்ணி விட்ருங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட் ராங். ஏன்னா இந்த இடத்துலேயே வந்து நம்ம சி ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது எல் இருக்கக்கூடிய அதே இடத்துல. ஓகே? ஸோ அதனால் இந்த செகண்ட் அரேஞ்ச்மெண்ட் வந்து ராங்கு. அதோடு நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் படி நம்ம தொடர்ந்து கண்டினியூவாக போயிட்டே இருக்கலாம். அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொன்றையும் நம்ம ஃபில் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே? ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். இங்கே சியை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, சிக்கு பக்கத்தில் யார் வரக்கூடாது, ஜட் வரக்கூடாது. சிக்கு பக்கத்தில் ஜட் வரக்கூடாது. அப்போ இந்த இடத்துல ஜட் நாட் அலோட். அதே மாதிரி ஏக்கு பக்கத்துலேயும் ஜட் நாட் அலோட். அப்போ கண்டிப்பாக ஜட் இந்த 3 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல தான் ஜட்டு. கிளியராக? இந்த 3 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல தான் ஜட்டு. இங்கே ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துலையும் ஜட் வரக்கூடாது. ஏக்கு பக்கத்தில் ஜட் வரக்கூடாது, சிக்கு பக்கத்துலேயும் ஜட் வரக்கூடாது. அப்போ இந்த 3 பிளேஸில் ஏதோ ஒரு பிளேஸில் தான் ஜட் வரணும். கிளியரா? ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஜட்டை பேஸ் பண்ணி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 3 person sitting between எக்ஸ் அண்ட் ஜட். எக்ஸுக்கும் ஜட்டுக்கிடையே 3 பேர் இருக்கணும். அது ஒரு பாயிண்ட் இருக்குது. எக்ஸுக்கும் ஜட்டுக்கிடையே 3 பேர் இருக்கணும். இது ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஜட்டை பேஸ் பண்ணி இன்னொரு பாயிண்ட் இருக்குது. என்ன பாயிண்ட் அப்படின்னா பி சிட் செகண்ட் லெஃப்ட் ஆஃப் ஜட். ஜட்டுடைய செகண்ட் லெஃப்டில் யாருன்னா பி. ஜட்டுடைய செகண்ட் லெஃப்டில் பி. ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம ரிலேட் பண்ணி ஜட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ஜட்டு வந்து எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் இப்போது. கிளியரா? ஸோ ஜட்டு வந்து இந்த இடத்துல எடுக்கலாமா, இல்லை இங்கே எடுக்கலாமா, இங்கே எடுக்கலாமா, இந்த 3 இடத்துல. இந்த இடத்துல ஜட்டு நான் எடுத்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். கிளியரா? ஜட்டுடைய செகண்ட் லெஃப்ட். ஸோ ஜட்டு வந்து இன்சைடு அப்படின்னு எடுத்தால் ஃபஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் ஏ இருக்கக்கூடிய அதே இடத்துல பி வருது. கிளியரா? அப்போ ஜட்டு வந்து கட்டாயம் அவுட் சைடாக தான் இருக்கணும். ஜட் அவுட் சைடாக இருந்தால் தான் 1 2 இந்த இடத்துல பி வரும். அதே நேரத்தில் ஜட்டுக்கும் எக்ஸுக்கும் நடுவில் 2 பேர்னு சொல்லியிருக்காங்க. சாரி 3 பேர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஜட்டுக்கும் எக்ஸுக்கும் நடுவில் எத்தனை பேர், 3 பேர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஜட் அப்படின்னா 1 2 3. அப்போ இந்த இடத்துல யார் வரணும், எக்ஸ் வரணும். இந்த இடத்துல யார் வரணும், எக்ஸ் வரணும். வேறு ஏதாவது இடத்துல எடுத்தால் கரெக்டாக மேட்ச் ஆகுமா அப்படின்னா இந்த இடத்துல ஜட் அப்படின்னு அஷ்யூம் பண்ணால் என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் இந்த இடம் காலியாக இருக்குது. இந்த இடத்துல பி வரும். அதே மாதிரி ஜட்டுக்கும் எக்ஸுக்கு நடுவில் 3 பேர் 1 2 3 இந்த இடத்துல ஏ இருக்காங்க. 1 2 3 இந்த இடத்துல என்ன இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ஜட் இந்த இடத்துல வராது. ஏன்னா எக்ஸை ப்ளேஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல ஜட் எடுத்தால். இந்த இடத்துல ஜட் எடுத்தால் 1 2 3 இந்த இடம் காலியாக இருக்குது, எக்ஸ் போட்டுக்கலாம். 1 2 3 இந்த இடம் காலியாக இருக்குது, எக்ஸ் போட்டுக்கலாம். ஆனால் ஜட்டுடைய செகண்ட் லெஃப்ட் பாருங்கள். ஜட்டு வந்து இன்சைடு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜட்டுடைய செகண்ட் லெஃப்ட் ஃபஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் இந்த இடத்துல எல். ஒருவேளை ஜட் அவுட் சைடு அப்படின்னா ஃபஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் இந்த இடத்துல சி. அதனால் பி ப்ளேஸ் பண்ண முடியாத சூழ்நிலை. இந்த இடத்துல ஜட் எடுத்தால் பி ப்ளேஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல ஜட் எடுத்தால் எக்ஸ் ப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால் ஜட் எந்த இடத்துல தான் அப்படின்னா இந்த இடத்துல தான் கண்டிப்பாக ஜட்டு. கிளியரா?
ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போதைக்கு இன்னும் எத்தனை லெட்டர் வந்து ப்ளேஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். y இஸ் நாட் an immediate neighbor of z. y வந்து z-க்கு பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போது z-க்கு பக்கத்தில் y வரக்கூடாது, இந்த இடத்துல y நாட்டணும். அப்போ y வந்து வேறு இடத்துல தான் வரணும். சரிங்களா? ஸோ எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அன்செட்ஸ். இட் மீன்ஸ் இந்த அண்டுங்கிறது யாரை குறிக்குதுன்னா y தான் குறிக்குது. y sits second right of L, who faces inside. அப்போது y வந்து இந்த whoன்றது யாருன்னா L வந்து இன்சைட்னு சொல்லியிருக்காங்க. L faces inside சொல்லியிருக்காங்க. அப்போ L வந்து இன்சைட்னு போட்டுக்கோங்க. L faces inside. L-உடைய செகண்ட் ரைட்டில் தான் யார் வரணும் அப்படின்னா y. L-உடைய செகண்ட் ரைட், ஃபஸ்ட் ரைட் செகண்ட் ரைட், இந்த இடத்துல தான் யார் வரணும்னா y வரணும். சரியா? L-உடைய செகண்ட் ரைட் தான் y. அந்த y அப்படிங்கிறது z-க்கு இமிடியேட் நெய்பர் கிடையாது. z-க்கு பக்கத்தில் y இல்லை. எஸ், பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. z-க்கு பக்கத்தில் y வந்து இல்லை, அது உண்மை. கிளியரா? ஸோ இது வரைக்கும் எத்தனை எலமெண்ட் ப்ளேஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். y, x, c, z, c, n, a, z, l, b. இன்னும் எத்தனை எலமெண்ட் ப்ளேஸ் ஆகாமல் இருக்குன்னா 2 எலமெண்ட் ப்ளேஸ் ஆகாமல் இருக்குது. கிளியரா? 2% வந்து ப்ளேஸ் ஆகாமல் இருக்காங்க. இமிடியேட் நெய்பர்ஸ் ஆஃப் b ஃபேஸஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு b. அதாவது b வந்து என்ன டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தான் b உடைய இமிடியேட் நெய்பர்ஸும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியரா? ஸோ இப்போ நம்ம என்ன ப்ளேஸ் பண்ணோம், b வந்து ப்ளேஸ் பண்ணோம். b எந்த இடத்துல வருவாங்க, b வந்து அவுட் சைடு அப்படின்னா b உடைய இமிடியேட் நெய்பர்ஸ் இன்சைட். அப்போ இந்த இடத்துல b வருமானா வராது. அப்போ எந்த இடத்துல தான் b வரும்னா ஏக்கும் எண்ணுக்கும் நடுவில் தான் b வரணும். ஏக்கும் எண்ணுக்கும் நடுவில் தான் கட்டாயம் b வரணும். கிளியரா? ஸோ இமிடியேட் நெய்பர்ஸ் ஆஃப் b ஃபேஸஸ் ஆப்போசிட் டு டைரக்ஷன் டு b அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஏதாவது மிஸ் ஆயிருக்கான்னு பார்ப்போம். வேறு ஏதாவது பாயிண்ட் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்கள். இமிடியேட் நெய்பர்ஸ் ஆஃப் b ஃபேஸஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு b. b-யை பொறுத்து b உடைய எதிர் திசையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. b என்ன டைரக்ஷனோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். b அவுட் சைடு அப்படின்னா 1 செகண்ட். ஓகே ஃபைன். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிடலாம். சாரி, ஆல்ரெடி b வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், அதனால் இந்த இடத்துல b வராது. வெயிட் பண்ணுங்கள், ஆல்ரெடி இங்கே b ப்ளேஸ் ஆகிருக்கு, அதனால் b அந்த இடத்துல வராது. வேறு என்ன ஸ்டேட்மெண்ட் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். அப்போது இந்த இடத்துல b வந்து ஆல்ரெடி ப்ளேஸ் ஆகிருக்கு. அப்போது b உடைய நெய்பர் இன்சைட் அப்படின்னா y-யும் இன்சைட் தான், b மட்டும் அவுட் சைட். கிளியரா? இந்த இடத்துல b இருக்குது, கவனிக்காமல் விட்டுருக்கோம். அப்போ இந்த இடத்துல என்ன வரும், இங்கே என்ன லெட்டர் வரும், இந்த இடத்துல என்ன லெட்டர் வரும், அதை கவனிக்கணும். நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். w இருக்குது பாருங்கள், w மிஸ் ஆயிருக்கு. who is immediate neighbor of w. இந்த ஊன்றது யார், n வந்து w உடைய இமிடியேட் நெய்பர். n வந்து w உடைய இமிடியேட் நெய்பர். அப்போ இந்த இடத்துல w தான் வரணும். ஸோ w வந்து இந்த இடத்துல தான் வரணும். கிளியரா? ஸோ அடுத்தது இங்கே ஒரு லெட்டர் மிஸ் ஆகுது. என்ன லெட்டர் வருதோ அதை இங்கே போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல என்ன லெட்டர் வரும் பாருங்கள். லாஸ்ட்டாக m அப்படிங்கிற லெட்டர் மிஸ் ஆகுது. m. இவ்வளோ தான் ஆன்சர். அரேஞ்ச்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின், பட் ஈஸி. கிளியர்? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். who among the following person sits opposite to z. z உடைய ஆப்போசிட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. z உடைய ஆப்போசிட்டில் யார் இருக்காங்க, c. z உடைய ஆப்போசிட்டில் யார் இருக்காங்க பாருங்கள், c. ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், how many persons are facing inside. இதில் எத்தனை பேர் வந்து இன்சைட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, 1 2 3 4 5 6 பேர் வந்து இன்சைட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 6 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது, who among the following sits second right of m. m உடைய செகண்ட் ரைட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. m உடைய செகண்ட் ரைட்டில் யார் இருக்காங்க, இங்கே m வந்து அவுட் சைடாக 1 2. m உடைய செகண்ட் ரைட்டில் யார் இருக்காங்கன்னா w. m உடைய செகண்ட் ரைட் யார், w. அப்போ கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆப்ஷன் பி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 9 என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். who among the following person faces the person who sits second left of y. y உடைய செகண்ட் லெஃப்டில் யார் இருப்பாங்களோ அந்த பர்சனை யார் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அந்த பர்சனை யார் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அதான் கொஸ்டின். y உடைய செகண்ட் லெஃப்டில் யார் இருக்கான்னு பாருங்கள். 1 2 l. அப்போ l யார் ஃபேஸ் பண்ணுறாங்க, n. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா n. n அப்படிங்கிறது எந்த இடத்துல கொடுத்துருக்கான்னு பாருங்கள், ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து 10th கொஸ்டின், ஆட் ஒன் அவுட். ஸோ 10th கொஸ்டின் ஆட் ஒன் அவுட் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக டைரக்ஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும், இன் அவுட் அப்படிங்கிற லாஜிக் பேஸ் பண்ணி. ஸோ இப்போ யார் வந்து இன் யார் வந்து அவுட் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். கிளியராக? b வந்து இன் அவுட் ஆனால் b வந்து ஃபேஸிங் அவுட் சைட், b ஃபேஸஸ் அவுட் சைட். a வந்து இன் அவுட்டா அப்படின்னு பாருங்கள், a வந்து அவுட் சைட். கிளியராக? x வந்து இன் அவுட்டா செக் பண்ணிக்கோங்க. x வந்து இன் அவுட்டா அப்படின்னு பார்த்துக்கோங்க, x வந்து இன்சைட்.
எக்ஸ் வந்து இன்சைட், ஒய் வந்து இன்னும் அவுட்டாக பாருங்கள், ஒய் இன்சைட், சி வந்து இன்னும் அவுட்டா அப்படின்னு பாருங்கள், சி வந்து இன்னும் அவுட்டா, சி வந்து இன்சைட். அப்போ பி அண்ட் ஏ மறுபடியும் நம்ம செக் பண்ணோம், பி அண்ட் ஏ வந்து மறுபடியும் செக் பண்ணோம். ஏ வந்து அவுட்டு கிடையாது, ஏ வந்து ஏ வந்து இன்சைட். அப்போ எது வந்து ஆட் ஒன் அவுட் அப்படின்னு பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 10க்கு வந்து ஆப்ஷன் பி, ஆப்ஷன் ஏல வந்து பின்னு கொடுத்துருக்காங்க. கிளியராக பி மட்டும் ஃபேஸஸ் அவுட் சைட், ரிமைனிங் 4 எலமெண்ட்டும் இன்சைட். கிளியரா? ஸோ இவ்வளோ தான். ரிமைனிங் ஒரு கொஷின் இருக்குது. இது எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தா ரெக்டாங்குலர் பாக்ஸுக்கான எக்ஸாம்பிள். ரெக்டாங்குலர் பாக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஸ்கொயர் பாக்ஸ் தான். கிளியரா? மற்றபடி பெரிய சேஞ்சஸ் எல்லாம் இல்லை. ஸ்கொயர் பாக்ஸ் எப்படியோ அதே மாதிரி தான் ரெக்டாங்குலர் பாக்ஸும். இதை நீங்கள் சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே? ஸோ உங்களோட ஆன்சர் வந்து கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத நான் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பண்ணக்கூடிய ஆன்சருக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. இந்த செஷன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.